சொல்லு. இன்னைக்கு நம்ம asparagus தான் சமைக்க போறோம். எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரப்பர் பேண்ட். ஓகே, நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்தாச்சு. இது மேல மட்டும் அது இருப்பா இருக்கு. சரி, இதெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டேன். நல்லா கழுவியாச்சு கிளீனா. இப்போ நம்ம இந்த அடியில் இருக்குல்ல இந்த பிங்க் கலரை அந்த கட் கலரை மட்டும் இனிமேல் கட் பண்ணிடணும். சிசர்ஸ் வேணுமா? ஆமாம், சிசர்ஸ் வேணும். இங்கே வரலாம். ஓகே சார், சிசர்ஸ் இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஆமாம், எல்லாருமே பிங்க் கலரில் இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பாதிட்ட கட் பண்ணியாச்சு. அதனால இப்போ பிரேக் டைம். என் ஃபேவரட் குக்கி. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பத சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வச்சாச்சு. ஆனால் இங்கே வெட்டி வச்சதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு செடிக்கு போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து காஞ்சிச்சேன்னா இந்த ஆலிவ் ஆயிலில் போட போகிறேன். திறக்க முடியல, நான் தந்துட்டு வரேன். ஓகே, இப்போ ஆலிவ் ஆயிலை இங்கே போட போகிறேன் நடுவில். இன்னும் கொஞ்சம் போதும். சச்சி போட்டு வைக்கணும். ஆயில் ஹீட் ஆகும். ரெடியாக வச்சுக்கணும் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன காஞ்சிச்சதுனால asparagus வச்சிடலாங்களா? தெளிக்கோ, டக்குன்னு போட்டு கை எடுத்துடு. பயமா இருக்கு எனக்கு. சீக்கிரம் போடு போடு, ஒன்றும் பயப்பட தேவையில்ல.
சீக்கிரம் போடு, எல்லாத்தையும் போடு. ஃபாஸ்டா போடு. கொஞ்சம் தள்ளி பண்ணு. ஆலிவ் ஆயில் நல்லா அந்த டேஸ்ட் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போடு. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கலாம். போடு. செட் பண்ணி போடணும். இன்னும் கொஞ்சம். ஓகே, மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணிடு பாதியா, கத்திரிக்கோள். சீக்கிரம் கட் பண்ணி போடு. நல்லா டேஸ்டாக இருக்க போது எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ப்ளஸ் பிரைட் க்ரீன் கலராக மாறிடுச்சுல, டல் க்ரீனாக இருந்தது. ஆனால் குக் பண்ண ஆரம்பிக்கணும். வேறு ஏதாச்சும் ஸ்பைஸ் உனக்கு போடணும் அதில். கார்லிக் பவுடர் போட்டேன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்லிக் பவுடரில் ஒரு ஸ்பைஸ் போட போகிறோம். இது வந்து கார்லிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். நம்ம கட் பண்ணி ஆஸ்பரகஸ்ல இதை போட போகிறேன். செடி இதுதான் குட்டி வெங்காயம். இல்லை, அது கார்லிக்கு. இது குட்டி வெங்காயம் இல்லை, அதுதான் நம்ம ரோஸ் பிளான்ட் ஃப்ளவர் ஆகி வருது. இது வருது. இங்கே பாருங்களேன், அந்த இது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது பீட்ரூட். பீட்ரூட்டா? இதுதான் கேரட்டு. இங்கே அழகாக ஃப்ளவர் வருது. ஒரு பேட்டர்னாக இருக்குல்ல, அழகா. No peside விட்டு என்னோட பெருசைடு அவ்வளோ. மூடி வைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்ச நேரம். ஆமாம், மூடி வைக்கலாம். 5 minutes மூடி வைக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை.
ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பேபி கார்ன் மைக்கு இது ஃப்ரை பண்ணுவோம்ல, நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்